எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ராசிகளின் திசை, கிரகங்களின் திசை இதை தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வரும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேள்வி வரும். அது என்ன பயன் சொல்கிறேன். இப்போ போர் போடணும். ஒரு இடம் அப்படிங்கிறது ராசி. அப்போ எந்த இடத்துல எந்த திசை நோக்கி போர் போடலாம் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறாங்கன்னா, இந்த ராசிகளினுடைய திசைகள் தெரியணும். தெரிஞ்சால் இப்போ தென்மேற்கு திசையில் போர் போடலாம் அப்படின்னா மகரம் தான் தென்மேற்கு திசை. அப்போ அந்த இடத்துல ஒரு கிரகம் சுட்டி காட்டுது அப்படின்னா அந்த இடத்துல போர் போடலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிரகங்கள் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, ஒரு நபர் தொலைஞ்சிருக்காரு அப்படின்னா அது எந்த திசையை நோக்கி அந்த நபர் வந்து காணாமல் போயிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம். அந்த பொண்ணுடைய வீடு வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ராசிகளின் திசை வந்து தேவைப்படுது. கிரகங்களின் திசை வந்து காணாமல் போன பொருள் வந்து எந்த திசையை நோக்கி காணாமல் போயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கிரகங்களின் திசை வந்து பயன்படுது. அப்போ கிரகங்களின் திசை, ராசிகளின் திசை ரெண்டுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் கரெக்டாக வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்க முடியும். எந்த திசையை நோக்கி காணாமல் போயிருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இது தெரியாமல் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டமானது. இன்னொன்று நான் எப்பயுமே வழக்கமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, லோக்கல் ஜோசியர்கள் எழுதக்கூடிய புக்கை ஃபாலோ பண்ணாதீங்க. அந்த ஜாமக்கோல் பசன புக்கில் ஒருத்தர் எழுதியிருக்காரு, இந்த திசைகளே வந்து 100% தவறாக வந்து எழுதப்பட்டிருக்கு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. இதுதான் மூல நூலில் கொடுக்கப்பட்ட ஸ்நேந்திரமாலை அப்படிங்கிற நூலில் கொடுக்கப்பட்ட திசை விவரம். ராசிகளின் திசை வந்து இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஜாமக்கோல் பசனத்துக்கு நீங்கள் ஸ்நேந்திரமாலை அப்படிங்கிற புக்கை ஃபாலோ பண்ணால் போதுமானது. வேறு நூல்கள் இருக்குது, அது வந்து பிரசனத்துக்காக கொடுக்கப்பட்ட நூல்கள் கிடையாது. இப்போ நேற்று கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ஜோதிட அரிச்சுவடி அப்படின்னு ஒரு நூல், அதுக்கப்புறம் பிருகத் ஜாதகம் அப்படிங்கிற நூலை வந்து ரெஃபர் பண்ணி ஜோசியர்கள் வந்து புக்கில் எழுதுகிறாங்க அப்படின்னு போடுறாரு. நீங்கள் ரெஃபர் பண்ணி புக்கில் எழுதுறது வந்து நார்மல் ஜோசியத்துக்கு அது பயன்படும். ஆனால் பிரசனத்துக்கு வந்து ஜாமக்கோல் பிரசனம் முக்கியமாக இந்த புக்கு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸ்நேந்திரமலை அப்படிங்கிற புக்கு தான் ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக வரும் பலன்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. இதே இது வந்து லோக்கல் ஜோசியர்கள் எழுதின புக்கில் வந்து நிறைய தவறு இருக்குது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப அதை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன். பலன்களுமே வந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பலன்களாக வந்து சொல்லப்பட்டிருக்கு புக்கில். ஜோசியர்கள் எழுதின புக்கில் வந்து அவங்க நடைமுறையில் என்ன கரெக்டாக வருதோ அதை வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குது. மூல நூலை பயன்படுத்தி அவங்க பலன் சொன்ன மாதிரி எனக்கு தோணலை. அதனால் வந்து இது மூல நூலில் இருக்கப்பட்ட விஷயத்தை தான் நான் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ நம்ம நார்மலாக வந்து ராசிகளினுடைய திசை நம்ம படிக்கும்போது என்ன படிச்சிருப்போம், கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, இப்படி தான் வந்து திசைகள் படிச்சிருப்போம் நம்ம ராசிகளினுடைய திசைகள் படிக்கும்போது. இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, பிரசனத்துக்கு இந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் பயன்படுத்தணும். நார்மல் ஜோசியத்துக்கு வந்து நீங்கள் அந்த ராசிகளினுடைய திசைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஜோதிட அரிச்சுவடி அப்படிங்கிற நூல்லையே வந்து நெருப்பு ராசிகள் ஃபுல்லாக கிழக்கு, நீர் ராசிகள் ஃபுல்லாக வந்து வடக்கு, நில ராசிகள் ஃபுல்லாக தெற்கு, காற்று ராசிகள் ஃபுல்லாக வந்து மேற்கு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தி வராது, பிரசனத்துக்கு சற்றே வேறுபட்டு வருது. அதனால் வந்து இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, மேசம் கிழக்கு, ரிஷபம் தெற்கு, மிதுனம் மேற்கு, கடகம் வந்து வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு, தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு, இப்படி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதே மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ராசிகளினுடைய திசை எடுக்கும்போது. அடுத்து கிரகங்களின் திசை கால்குலேட் பண்ணும்போது இதில் பெரிய கன்ஃபியூஷன் இல்லை, ஏன்னா இது எல்லாத்துக்குமே காமனாக வர்றது தான். சூரியன் கிழக்கு, சந்திரன் வடமேற்கு, செவ்வாய் தெற்கு, புதன் வடக்கு, குரு வந்து வடகிழக்கு, சுக்கிரன் வந்து தென்கிழக்கு, சனி வந்து மேற்கு, பாம்பு அப்படிங்கிறது தென்மேற்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ராசிகளினுடைய திசை, கிரகங்களினுடைய திசை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ராசிகளினுடைய திசை மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, போர் பிரசனத்துக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு காணாமல் போன பொருளுக்கு எந்த திசையில் காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகும். திருமணம் பார்க்கும்போது எந்த டைரக்ஷன் நோக்கி அந்த பொண்ணுனுடைய வீடு இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கரண்ட்டில் இருக்கக்கூடிய வீடு. இதில் என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, ஒரு பொண்ணுனுடைய வீடு வந்து எந்த திசையை நோக்கி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிறந்த கால ஜாதகத்தை வச்சு நீங்கள் பலன் சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க பிறந்த கால வீட்டை அது எந்த திசை நோக்கி இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் அது சொல்லும்.
ஆனால் இப்போ கரண்ட்டாக அவங்க எந்த திசையை நோக்கி அவங்க வீடு இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இந்த பிரசனத்து மூலிமா தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ பிரசனம் போடும்போது உங்களுக்கு எந்த ராசி சுட்டி காட்டுதோ அந்த ராசி குறிக்கக்கூடிய திசையில் தான் அந்த பொண்ணினுடைய வீடு வந்து ஃபேஸிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரசனத்தில் இந்த முறையை ஃபாலோ பண்ணுறது சிறப்பு. அப்போ ராசிகளின் திசை கிரகங்களின் திசை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து ராசிகளின் இருப்பிடம் கிரகங்களின் இருப்பிடம் அப்படின்னு சொல்லி நிறைய கான்செப்ட் இருக்குது. அடுத்து கிரகங்களின் ராசிகளின் சுவைகள் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரும் வீடியோக்களில் பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.